പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. കർത്താവിൻ്റെ രക്ഷകനുമായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവിൻ്റെ തുല്യ നാമത്തിൽ ഈ വൈകിയവേളയിൽ ഞങ്ങളുടെ സ്നേഹവന്ദനം. ഈ വൈകിയവേളയിൽ രാഖിപ്പെട്ടി എന്ന ഒരു വലിയ ഗ്രാമം, ഒരു ഭാഗത്ത് അവരുടെ പണ്ടിക ഒരു ക്ഷേത്രത്തിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് ഈ ഗ്രാമത്തിൻ്റെ ഒരു എൻഡിൽ കടന്നു വന്നിരിക്കുന്നു. ആയിരക്കണക്കിന് വീടുകളുള്ള ഒരു വലിയൊരു ഗ്രാമമാണ് രാഖിപ്പെട്ടി. ഈ സന്ധ്യാവേളയിൽ ഈ പ്രിയപ്പെട്ടവരോട് കർത്താവിൻ്റെ തിരുവചനം വിളിച്ചറിയിപ്പാൻ തക്കവണ്ണം ഞങ്ങൾ ആഗ്രഹിച്ചു പ്രാർത്ഥിച്ച് കടന്നു വന്നിരിക്കുന്നു. ഇവിടെ ചിൽഡ്രൻസ് മിനിസ്ട്രിയൊക്കെ ചെയ്യുന്നത് പാസ്റ്റർ യോഹന്നാൻ. അദ്ദേഹം കടന്നു വന്ന സൺഡേ സ്കൂളുകളും ഒരു ക്രിസ്തീയ ഭവനമുണ്ട്. അവിടെ ആരാധനകളും നടന്നു വരുന്നു. ദൈവം ഈ ദേശങ്ങളിലെ പ്രിയപ്പെട്ടവരെ സന്ദർശിപ്പാൻ, ദൈവിക സമാധാനം ഈ പ്രിയപ്പെട്ടവരുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകുവാൻ തക്കവണ്ണം ഇടയാകേണ്ടതിന് നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുക. പ്രതികൂലങ്ങളും പ്രശ്നങ്ങളും പ്രതിസന്ധികളും എല്ലാ ഭവനങ്ങളിലുമുണ്ട്. കടബാധ്യതകൾ. ഇവിടത്തെ സംബന്ധിച്ച് മഴ വളരെ കുറവാണ്. കാർഷിക ഉൽപ്പന്നങ്ങൾ വളരെ കുറവാണിപ്പോൾ. നിലക്കടലയൊക്കെ കൃഷി ചെയ്തിരിക്കുന്നു. അത് ഉണങ്ങിക്കിടക്കുന്ന അനുഭവങ്ങൾ ഞങ്ങൾ വരുന്ന വഴി കാണാനിടയായി. ഒരുപാട് കൃഷികൾ, വെണ്ടയ്ക്ക, അങ്ങനെയുള്ള പച്ചക്കറി കൃഷിയൊക്കെ വരണ്ട് കിടക്കുന്ന അനുഭവം. കാരണം നല്ല രീതിയിൽ ഇവിടെ മഴ കിട്ടുന്നില്ല. ഞങ്ങളും പ്രാർത്ഥിക്കുന്നു, ദേശങ്ങളിൽ മഴയുണ്ടാകട്ടെ, അഭിവൃദ്ധി ഉണ്ടാകട്ടെ. ലോണൊക്കെ എടുത്താണ് ഈ പ്രിയപ്പെട്ടവർ കാർഷിക കൃഷി ഇറക്കുന്നത്. അതുപോലെ അത് ലഭിച്ചില്ല എങ്കിൽ പിന്നെ ജപ്തിയുടെ വക്കിലാകും. ധാരാളം പ്രിയപ്പെട്ടവർ കടബാധ്യതയുടെ നടുവിലൊക്കെയാണ്. ഞങ്ങൾ കടന്നു പോകുന്ന മാത്രയിൽ നൂറുകണക്കിന് പ്രിയപ്പെട്ടവർ അവരുടെ ആവലാതികൾ പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാറുണ്ട്. അവർക്ക് വേണ്ടി ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യുന്നു. ഈ ദിവസങ്ങളിൽ ഈ രാഖിപ്പെട്ടിയിലെ പ്രവർത്തനങ്ങളെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുക. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കട്ടെ. തുടർന്നും പാൽച്ചന്നൻ ദൈവവചനം സംസാരിക്കുകയും പാടുകയും ഒക്കെ ചെയ്യും. മാറി ഞങ്ങൾ ദൈവ നാമത്തെ ഉയർത്തും. ദൈവകരങ്ങളിൽ തന്നെ ഞങ്ങളെ ഏൽപ്പിക്കുന്നു. ദൈവം നമ്മെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. ബുക്സൊക്കെ വാങ്ങി നീ കൊടുക്കുക. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் பிறந்த இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவரும் அறிதர வந்தாரிலே. ஆயினும் மூன்றாமல் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயினும் மூன்றாமல் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. நீங்கள் எல்லோரும் நான் உங்களுக்கு இறைப்பார்க்க போகிறேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் நீங்களும் ஓனா அந்த ட்ரிபிள் 5
உலகை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடுகள் சுற்றிய இவர், நாடும் வீடும் நம்மை போற்றும் இயேசு அற்புதர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாவத்தை போக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் வியாதியை மாற்றும் அற்புதர், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வருத்தப்பட்டு பாரத்தவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், வியாதிகளை நீக்குகிறவர், நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அழிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், பாவத்திலிருந்து மீட்பையும் விடுதலையும் தருகிறவர். இயேசு சர்வ வல்லமையுள்ளவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கண்டு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. கட்டிட வீடும் இளம் பொருளும், அங்கிடும் உறவினரும், உடுவிட்டு நம் ஆவி போனார், உடவுன்னோடே வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே ஆண்டவரே சுவாமி. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு அண்டை. அருமையான தேவஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். அருமையான தேவஜனங்களே, நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய பாரங்களை போக்குகிறவர், நம்முடைய சாபங்களை நீக்குகிறவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க உள்ளத்திலேயும் உள்ளத்திலேயும் மனம் கொடுத்தால் அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே, அந்த இயேசு கைவிட மாட்டார், அந்த இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்து விடும். நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் ஏற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நம் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் சந்தோஷப்படும். நீங்களோ துக்கப்பட்ட அழுவீர்கள், ஆனாலும் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். நம்மளை பார்க்கிற பாடுகளிலே, கவலைகளிலே, கண்ணீரிலே, வேதனையிலே நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், உலகம் உங்களை பார்த்து நகைப்பார்கள், உலகம் உங்களை பார்த்து சிரிப்பார்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் அந்த இயேசு உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பார். இதோ வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறார். யார் ஒருவர் இயேசுவின் சத்தத்தை கேட்டு உங்கள் இருதயமாகிய கதவை திறக்கும் போது எந்த இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். தேவஜனங்களே, ஏழரை சனியா, செவ்வாதோஷமா, நாகதோஷமா, எல்லா தோஷங்களுக்கும் ஒரே பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஏழரை சனி என்ற துக்கம், செவ்வாதோஷம் என்ற துக்கம், ஏழரை சனி என்ற துக்கம், நாகதோஷம் என்ற துக்கம், எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். பிரியமான தேவஜனங்களே, அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். இரவு நேரத்தில் தூக்கம் இல்லையா, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, குடியா, வெறியா, எந்த காரியமாக இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசுவை நீங்கள் நம்பிக் கொண்டால் அவர் உங்களுக்கு பரிகாரியாகிய தேவனாய் இருந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். எல்லோருக்கும் ஆண்டவர் பாவங்களை சுமக்கும்படியாக, வியாதிகளை மாற்றும்படியாக நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம். 32 கோடி தேவர்களிலே நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த இயேசு நம்முடைய பாவ தோஷங்களை மாற்றி கண்ணே தம்பி அப்படியே போலாம்ல அந்த போலாம். இங்க இருக்கிறாங்களா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் விட்டு பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காக தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் மீட்டு பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் மீட்டு பெற வேண்டும்.
வருத்தப்பட்டு பார சுமக்கும் எனது ஜனமே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு இன்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பேன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். இயேசு தருகிறார் இன்று தருகிறார். இயேசு தருகிறார் இன்று தருகிறார். அதற்காக நான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காக நான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. வருத்தப்பட்டு வாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமக்க ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், உன் துக்கம் நான் சந்தோஷமா மாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசு சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் மாறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவே வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, திருடனுடைய வேலை நம்மை அழிப்பது, திருடனுடைய வேலை நம்மை கொல்லுவது, திருடனுடைய வேலை ஒரு மனிதனுடைய சமாதானத்தை திருடுவது. இந்த திருடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரத்தி உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, அந்த வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கு வார நாளோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி வந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தார். பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் இயேசு மாத்திரம்தான். நாம் செய்த பாவம், செய்த பாவம் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை இயேசுவால கொடுக்க முடியும். இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். പോയി വിളിച്ചാ മതി. ഉണ്ട് இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தே மகராஜா இயேசு வந்தார். என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார். நம்மை மகனாய் ஏற்றுக்கொள்வார். இயேசு வந்தார். உன்னை தேற்றி வாழ வைப்பார். கண்ணீர் கடலிலே நீ கதறி மூழ்கையிலே மகராஜா இயேசு வந்தார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். அம்மைக்கு இயேசு வந்தார். உன்னை தேற்றி வாழ வைப்பார். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தே. இந்த மகராஜா இயேசு வந்தார். என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார். என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார். பிரியமான தேவஜனங்களே, இந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த இயேசுவுக்கு உங்க உள்ளத்திலே இடம் கொடுத்தால் இந்த இயேசு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஒரு அம்மா விட உண்டு உண்டு. வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார்.
மீட்டு நடத்திடுவார். நம் கண்ணீரெல்லாம் இயேசு துடைத்திடுவார். கரம் பிடித்து இயேசு நடத்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்துடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய பாரங்கள், நீண்ட நாளால் நடக்க முடியாத கடன் பாரங்கள், நீண்ட நாளால் தேராத வியாதிகள், தீராத மன சஞ்சலங்கள், போராட்டங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிற ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பலவிதெல்லாம் ஒழுங்கி போயினை மனிதனை புதிதாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். நம்முடைய பேச்சை புதிதாய் மாற்றுவார். நம்முடைய சூழ்நிலைகளை புதிதாய் மாற்றுவார். நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் இயேசு எடுத்து போடுவார். அந்த இயேசு உங்களை தேடி கொண்டிருக்கிறார். இயேசுக்கு உங்க உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் இடம் கொடுத்தால் இந்த இயேசு உங்க வாழ்க்கையிலே மாறாதவராயிருப்பார். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ராஜ்யத்திலே வாழ்கிற அருமையான மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு நற்செய்தி. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி நமக்காக 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காகவே அவர் பரிகார பலியாக மரித்திருக்கிறார். உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய ஜென்ம கர்ம தோஷங்களை இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருதயத்திலும் நீங்கள் அவரை அழைப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு சாப கட்டுகளில் இருந்து, பாவ கட்டுகளில் இருந்து, ஜென்ம தோஷங்கள்ல இருந்து விடுதலை தருவார். அவர் விடுதலை கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறார். மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் சாபத்திலிருந்து அவனை விடுதலை தருவதற்காகவும் இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ராக்குப்பட்டி மக்களே, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ரட்சிப்பு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு பாவ விமோசனம் இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. அந்த விமோசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வீரபாண்டியில சர்ச் இருக்குது. அங்க ஞாயிற்றுக்கிழமை 10 to 12 மணி வரைக்கும் பிரார்த்தனை நடக்கிறது. அந்த பிரார்த்தனை கூடுகையில நீங்க வாங்க. உங்களுக்கு காய்ச்சலா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லைனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றோம். நீங்க வாங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். உங்களை ரட்சிப்பார். சாப பாவத்திலிருந்து விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கருங்குண்ட இதயம் ஏற்றுகிறார்.
உடைந்த உள்ளம் தாங்குகிறார், உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். தண்ணீர் அம்மைக்கு உண்டு. அருமையான ராக்கிப்பட்டி தேவஜனங்களே, தேவனின் தேவர்களுக்காக எங்கெங்கோ நாம் கடந்து போகிறோம். ஆனால் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி, மன்னிக்கும்படி, வியாதிலிருந்து விடுதலை தரும்படி, அவருக்காக வாழ்க்கை முடிந்து போச்சு எனக்கு வருத்தத்தோடு வாழ்கிற தேவ ஜனங்களே, இரவு நேரத்தில் மரண பயத்தோடு வாழ்கிற தேவ ஜனங்களே, உங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு உங்க உள்ளத்திலே இடம் கொடுத்தால் அந்த இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பின தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். அங்கே ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? இல்ல அங்க போகணும்.